ஓடும் ரயிலில் பெண் மென்பொறியாளரை கழிவறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்து 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படைகளை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவின் பாலக்காட்டிலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் கரூரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் S9 பெட்டியில் பயணம் செய்துள்ளார். அந்த விரைவு ரயில் 26ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் காட்பாடி ரயில் நிலையத்தை நெருங்கியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஐடி பெண் ஊழியரிடமிருந்த செல்போனை பறித்து கொண்டு ஓடியதாக கூறப்படுகின்றது. அந்த நபரை பெண் விரட்டிச் சென்ற நிலையில் தயாராக கழிவறை கதவை திறந்து வைத்திருந்த ஒரு நபர் அந்த இளம்பெண்ணை உள்ளே இழுத்து தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. அந்த நபரை தொடர்ந்து செல்போனை பறித்துச் சென்ற நபரும் கழிவறைக்குள் புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு ஓடும் ரயிலிலிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பாதிக்கப்பட்ட அப்பெண் சென்னை ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் ரயில்வே போலீஸ் உயரதிகாரிகள் மென்பொறியாளரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 3 டிஎஸ்பிகள் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கரூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. விரைவு ரயிலில் முன்பதிவு செய்து பயணம் செய்தவர்களின் பெயர் அட்டவணை பட்டியலையும் கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. பெண் பொறியாளருக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது. அவரது உடலில் இருந்து சேகரிக்கப்பட்ட திரவ மாதிரியை மயிலாப்பூரில் உள்ள தடய அறிவியல் கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் நபரின் புகைப்படத்தை ரயில்வே காவல்துறை சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்தது. அவரை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் எனவும் ரயில்வே காவல்துறை அறிவித்துவிட்டு திடீரென அந்த படத்தை நீக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.